மத்திய பட்ஜெட்டில் எந்தெந்த துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடு முந்தைய ஆண்டை விட குறைந்துள்ளது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-26 நிதியாண்டிற்கான 50,65,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டை வெளியிட்டார். சில துறைகளின் ஒதுக்கீடு அதிகரித்தும் சிலவற்றின் ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வேளாண் துறைக்கு முந்தைய ஆண்டை விட கூடுதலாக 37,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறைக்கு கடந்த ஆண்டில் 1,20,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 1,28,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு முந்தைய ஆண்டை விட சுமார் 1,30,000 கோடி ரூபாய் குறைந்துள்ளது. உள்துறைக்கான ஒதுக்கீடு 2,19,000 கோடி ரூபாயில் இருந்து 2,30,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறைக்கு சென்ற நிதியாண்டில் 90,958 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 98,311 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த நிதியாண்டை விட சுமார் 80,000 கோடி ரூபாய் உயர்ந்துள்ளது. நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கான நிதி 82,000 கோடியில் இருந்து 96,000 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறைக்காக நிதி ஒதுக்கீட்டில் எந்த மாற்றமுமின்றி 2,55,000 கோடி ரூபாயாக தொடர்கிறது. ரசாயன மற்றும் உரங்கள் துறைக்கான ஒதுக்கீடு கடந்த நிதியாண்டை விட குறைந்துள்ளது. சென்ற ஆண்டில் 1,68,500 கோடி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 1,62,000 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட அதே 86,000 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.